ஹலோ ஆல், இன்னைக்கு ஒரு ஈஸியாக குயிக்காக டேஸ்ட்டாக ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பேன் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 to 5 அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசாக வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முட்டையை வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இது செய்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சாதம் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், விசில் விட்டு வச்சுட்டேன். அதை வந்து நல்லா ஆறி நல்லா பொலன்னு இருக்கணும், நம்மளுக்கு தனித்தனியாக வரணும். அதுக்கு நான் சாதம் வச்சு அதை வந்து ஆற வச்சுட்டேன். அடுத்து வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அதே வந்து பேனை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அந்த ஹாஃப் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து ரெட் கலர் குடைமிளகாய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எல்லோ க்ரீன் எது பிடிச்சினாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து நான் கேரட்டும் கேபேஜும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் ஒரு அளவு ஒரு 60 to 70% வந்து வதங்குற மாதிரி வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா இது பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஈஸியாக வதங்கணுங்கிறதுக்காக நான் உப்பு வந்து போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது ஓரளவு வந்து ஒரு 40-50% வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அடுத்து வந்து சோயா சாஸ் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு. அதுதான் வந்து இதில் டேஸ்ட்டே கொடுக்கும். இந்த மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வந்து போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை வெறும் உப்பு மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பட் நான் வந்து ஒரு இந்தியன் ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறமேட்டுக்கு சாதம் போட்டு நல்லா கிளறின அப்புறம் சோயா சாஸ் ஊற்றி அது கூடவே வந்து ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். அந்த ரெட் சில்லி சாஸ் போடும்போது அதோடய ஸ்வீட்னஸும் வரும், ப்ளஸ் காரமும் அதில் கொடுக்கும். அதனால தான் நான் ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா நம்ம கெச்சப் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கடைசியாக வந்து முட்டை போட்டுக்கலாம். நான் இப்படி தான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி இப்படி கொட்டிகிட்டே இருப்பேன், அது பிரச்சனை கிடையாது. அதை திரும்ப நான் எடுத்து போட்டுக்குவேன், ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது. முட்டையை போட்டு நல்லா கிளறின அப்புறம் நம்மளுக்கு சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.